ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கிலோ மட்டன் எலும்பு போட்டு சூப் செய்யலாம். இது வந்து 7லேருந்து 8 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எலும்பு சூப்பு செய்யும் போது எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ வந்து வெந்தயம் வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சூப் வந்து நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த வெந்தயம் சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திங்கன்னா சூப் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கிலோ எலும்பு நான் எடுத்திருக்கேன், மட்டன் எலும்பு. இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கோம் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இப்போ 1 கிலோ மட்டன் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியும் 1 பச்சை மிளகா மட்டும் நான் உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து நீங்கள் உப்பு சேர்க்கும் போது கல் உப்பே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடம்புக்கும் அதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் எலும்பு எடுத்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. நீங்கள் வந்து 1 கிலோ மட்டன் எலும்பு சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். அதுக்கடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சூப்புக்கு வந்து மிளகுத்தூள் தான் ஜாஸ்தி சேர்க்கணும். ஸோ மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக சோம்புத்தூள் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து நான் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டேன் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் போன் சூப் அப்படின்னாலே நம்ம வந்து மிளகுத்தூள் தான் ஜாஸ்தியாக சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெயிலே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 விசில் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட போகிறேன். உப்பு காரம்லாம் இப்போவே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டோன்னா போன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணும் போதே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இது நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இட்லி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த போனில் இருக்கிற பீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு மட்டன் வந்து. இப்போ வந்து நம்ம ஃபைனல் டச்சாக இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து போன் சூப்பில் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ ஃப்ளேவர் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக அந்த வந்து சூப் குடிக்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக ஒரு 1/2 கை அளவுக்கு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு மட்டன் போன் சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீக்கெண்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த சூப் வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.